ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்றைக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு இப்போ தான் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஸோ லாஸ்ட் பார்ட் இதோட எண்ட் பண்ணியிருப்போம்னா, ஸோ தயாங் ரொம்ப நாளாக வயனை விட்டு அவள் போனால் நமக்கு என்ன, நம்ம மிஸ் பண்ணவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக இருந்திருப்பான். அட்லாஸ்ட் அவன் ரெஸ்ட் ரூமில் அவனே அறியாமல் அவளை மிஸ் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருப்பான். ஓகேடா, இந்த பாட்டு பார்க்கலாம். அப்போ இந்த பாட்டில் அப்படியே ஷவரை ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் ஷவருக்கு கீழே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இது கூட ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு? இது கூட அழுற? ஒரு வேளை அவளை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இது கூட இப்போ தேவையில்லாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ் கட் யோசிச்சு பார்க்குறான். ஸோ செம்ம துருன்னு தானே இருப்பா. தயம், இந்தாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னு தெரியும், அதனால தான் பக்கத்தில் ஒரு அங்கிள் ஸ்ட்ராபெரி எல்லாம் அவங்களோட ஃபார்ம்லேயே நல்லா கல்டிவேட் பண்ணுறாங்க. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்காக பறிச்சிட்டு வந்தேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே ஊட்டி விடுவா. ஸோ அப்படியே நல்லது ஒரு ஃப்ளாஷ் கட். தயம், இங்கே பாருங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இது என்னோட ஷாம்பு, இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஐயோ, எவ்வளோட ஷாம்புன்னு தெரிஞ்சிருந்தால் அதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், அதான் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற ஷாம்பு ஸ்மெல் வந்துச்சா அப்படின்னு அவகிட்ட அவ கூட நடந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா அவனுக்கு அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த சைடு வயனும், தானியா என்னால் முடியல தானியா, நான் ஏன் இவ்வளோ ஹர்ட் ஆகுறேன்? ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு தானியா, நான் மட்டும்தான் அவ்வளோ ஹர்ட் ஆகிறேன். அப்போ இப்போ தானியா அண்ட் ட்ராகன் ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த ஒரு மாதிரி பிரேக் இருக்கும்ல, அதெல்லாம் சரியாகிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ட்ராகன் கிட்டேருந்து மெசேஜ் வருது, தானியா ஒயின் எப்படி இருக்கா அப்படின்னு. அப்போது ட்ராகன் தெரியும் அவனுக்கு தானியா வீட்டில் தான் வயனும் இருக்கான், ஆனால் அவன் அதை தயாங் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அப்போ இந்த சைடு லக்ஸ் தயாங்க்கு ஃபோன் பண்ணுறான். அப்போது தயாங்க அப்படியே கண்ணை தொடச்சிட்டு ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலா, சொல்லுடா லக்ஸு, என்ன? டேய் என்னடா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லடா, நீ சொல்லு, என்னடா ஆச்சு? எதுக்கு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை சொல்லுண்ண லக்ஸு. சொல்லுனா சொல்ல மாட்டியா? அவன் இங்கே இருக்க கடுப்பில் சொல்லு. டேய் மூடிட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அவனும் கத்திட்டு வச்சிடுறான். இப்போ அவன் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் நான் என்னத்தை பிடுங்க போகிறேன்? அங்கே பிடுங்குற அளவு என்ன இருக்கும்? தான் ஜெயிச்சிட்டல்ல, மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடி உன்னை, ஏதோ தெரியல. ஐ நோ இட்ஸ் டெம்பரரி, ஆனால் பெர்மனண்ட் எதுவும் கிடையாதுல்ல. நீ என் கூட பெர்மனண்ட்டாக இருக்க போகிறதும் கிடையாது, ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட் மேரேஜ். பட் இருந்தாலும் எதுக்கடி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என் பக்கத்தில் படுத்திருந்த உன்னோட அந்த வாசனை, லாஸ்ட் டைம் உன்னை கட்டி பிடிச்சது, எனக்கு சாப்பாடு ஊட்டினது, அப்படி இப்படின்னு எல்லாமே எனக்கு உள்ள அப்படியே மெமரிஸாக புதஞ்சு கிடக்கு. எங்கே இருக்க, எங்கே போனேன்னு ஒரு மெசேஜ் கூட நான் இது வரைக்கும் பண்ணல. ஏன் நான் இப்படி இருக்க? ஒருவேளை நான் தான் தப்பாக இருக்கேனா? நானே தான் உன்னை கட்டி பிடிச்சேன், நானே தான் உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் கடைசியில் நானே என்னை விட்டு போகவும் வச்சிட்டேன்லடி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ லக்ஸு கிட்டேருந்து அகெயின் ஃபோன் கால். தான் மயிறு மூடிட்டு ஒழுங்கா தொலை, வர முடியல மயிறு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வச்சிருவேன் தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வச்சிடுறான். அப்போ இந்த சைடு தானியா வயனை கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கா. வயன் அழாத, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இட்ஸ் ஓகே, எல்லாமே சரியாயிரும் வயன், நீ அழாத அப்படின்னு அவளால் எந்த அளவு கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வயனால் முடியல. வயன் தயாங்கே தெரியாமல் அப்படியே தயாங்க நிறைய பிக் கிளிக் பண்ணி வச்சிருப்பா. சரி, இப்போ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கா, ஒவ்வொன்றா பார்த்து அவள் ரசிச்சிட்ருக்கா. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டே. இந்த கண்ணு என்னை எப்பயுமே தேடாத தயம், நான் மட்டும்தான் தேடுறேனா? நான் மட்டும்தான் அவங்கள மிஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேனா? இந்த கண்ணு உங்களை தேடாதா? ஆனால் என்னோட கண்ணு எப்பயுமே உங்களோட வருகை எதிர்பார்த்து மட்டும்தான் இருக்கு.
நீங்கள் எப்போ என்கிட்ட வருவீங்கன்னு தெரியும். இப்போ டிராகன் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான். தானியா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன மெசேஜை பார்த்து ஒன்றுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்க? அப்போ தானியாவும் அப்படியே தனியாக எழுந்து போயிட்டு, டிராகனா என்னடா வேணும் உனக்கு? என்னடி மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்ற? அதான் கேட்டேன். இல்லைடா, அது ஒயன் ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, கஷ்டமாக இருக்கு போலடா தயாங்க விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. எனக்கு புரியுது தானியா, உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன்ல, அந்த வழிதான் இப்போ அவங்களும் படுறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் இப்போ அவங்ககிட்ட கேட்டாங்களே டிராகனா, நான் ஒயன் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். சரிடி, அது சரி, ஓகே வை, ஒரு 10 நிமிஷத்தில் வெளில போகிற மாதிரி இருக்கும், வந்துரு. என்னால் முடியவே முடியாது, எங்கள் அப்பா விடவே மாட்டாருடா, நான் வரல. ஏய், நீ மட்டும் இல்லடி, ஒயனையும் கூட்டிட்டு தான். இல்லை என்னால் அவளும் சேர்ந்துலாம் மாட்டக்கூடாது. அடிங்க அடி, ஒன்று நான் டேட்டுக்கு வான்னு கூப்பிடல, ஒரு கப்பிள்ஸை சேர்த்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். புரியுதா? என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு என்றைக்கும் புரியாதுடி பசங்களோட ஃபீலிங்ஸு. இது அப்படிதான். டிராகனா, மறுபடியும் கடுப்பேற்றி பார்க்குற, மறுபடியும் பிளாக் பண்ணிட்டு நான் பேசாமல் இருந்துருவேன். சரிடி. ஓய், என்ன கனவுல நேற்று எப்படி இருந்துச்சு? சி பொறுக்கி, ஃபோனை வைடா அப்படின்ட்டு அவளும் வச்சிட்றா. அப்போ ஒயன் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும்னு லைக் தானியாவும் விட்டுறா. அவள் இந்த மாதிரி தயாங்கோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு. ஸோ அப்போ இந்த சைடு தயாங்கும் அப்படி கிளம்புற மூஞ்செல்லாம் கழுவிட்டு, இந்த லக்ஸு வேற இப்போ தான் வர சொல்லுவான், என்ன மயிருக்கா அவனை வர சொல்லிட்டு இருக்கான், அப்படி என்ன இருக்கு அப்படின்னு தயாங்கும். லக்ஸ் வீடு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான். ஸோ போயிட்டுருக்கான். அப்போ டிராகனும் லக்ஸுக்கு கால் பண்ணுறான். டேய் லக்ஸே, சொன்ன மாதிரி நான் ஒழுங்காக பண்ணிடணுன்னே. தேவதா டிராகனா, எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு நான் சொன்ன பிளான் படி அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும். பொண்ணுங்க இல்லைடா, பொண்ணு தயாங்கோட பொண்டாட்டி, அவளை மட்டும் தெரியலாம் மச்சான். என் லவ்வுக்கு அந்த பொண்ணு சேர்த்து வச்சா, அதனால டிராகனுக்கு ஒரு மாதிரி சிஸ்டர் ஃபீல் வந்துடுச்சு. அவன் என் சிஸ்டர்டா, கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேண்டா அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஜாலி வைப் ஆகிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறான். அப்போ தயாங்கும் லக்ஸோட வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டான். அப்போ லக்ஸும் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் டிராகனும் இருக்கான். டேய் லக்ஸு, எதுக்குடா வர சொன்ன? கம்பெனி விஷயமே 1008 இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எதுக்குடா என்ன கூப்பிட்ட? 1008 1009 இதை சேர்த்துக்கோ, மூடிட்டு வா, சரக்கடிக்கலாம். ஏய் லக்ஸு, டென்ஷன் ஆகாத, எனக்கு ஒயினெல்லாம் இப்போ வேணாம், நான் வீட்டுக்கு போகணுண்டா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க பிடிக்காம அப்படி கிளம்புறேன்னே சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு தானியா, வயன் சாரி கட்டுறியா? எதுக்கு தானியா? எங்கேயாச்சும் வெளியில் போகிறோமா என்ன? நான் எங்கேயுமே வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு அவரை பார்க்க தான் ஒரு மாதிரி ஆகுது. பேசாம நான் தூரமாக இருக்க என்னோட காலேஜ் மேட்டோட வீட்டுக்கே போயிடட்டா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல தானியா. அதுவும் அவர் பக்கத்தில் இருந்துட்டு அவர்கிட்ட பேச முடியாமல் என்னால் இருக்கவே முடியல. எனக்கு மட்டும்தானே இந்த ஃபீல், ஆனால் அவருக்கு எதுவுமே இல்லையே, அதுதான் எப்படி? வயன், இப்போவா வெளியில் போகலாம், வீட்டுக்குள்ளே இருக்கனால தான் நீ எல்லாத்தையுமே இப்படி நினச்சிட்டு இருக்க, நம்ம வெளியில் போகலாம். இல்லை தானியா, நான் எங்கேயுமே வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நான் கூப்பிட்டா வர மாட்டியா? சரி, அப்போ இருந்துக்கோ. நானும் இங்கே போகல, டிராகன் கூட போகலையா? டிராகனோட தான் போகலான்னு உன்னை கூப்பிட்டேன், ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. எனக்கு வேற டிராகனை பார்க்காம இருக்கவே முடியல. வயன், வரியா? அப்படியே பீச்சுக்கு போயிட்டு டிராகனையும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளோட லைஃப் தான் அப்படி இருக்குது, தானியோட லைஃப் ஆச்சும் நல்லா இருக்கணும். டிராகனை பார்த்தா ஹாப்பி ஆகல, அப்போ அதுக்காகவே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானியாக்காகவே ஒயன் கிளம்புறா. ஒயன், இது கட்டிக்குவா, இது என்ன? பிளாக் சாரி கட்டிக்கோ ஒயன். பிளாக் சாரியா? தானியா, எதுக்கு இது? பீச்சில் அழகாக அந்த பிளாக் சாரி கட்டிட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், உனக்கு நிறைய ஃபோட்டோ பிடிச்சி தரேன். ஏன்னா தானியா, அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன்? யார்கிட்ட காட்ட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் வேணாம். அப்போ நான் கேட்டால் கூட பண்ண மாட்டேன்ல,
நான் கூட அழகா நீயும் நானும் பிளாக் போட்டு போகலான்னு நினச்சேன். அப்படின்னு அவங்க பண்ணுறது எல்லாமே ஒவ்வொன்றுமே பிளான் தான். ஸோ இந்த சைடு லக்ஸோட வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ லக்ஸோட வீடு எப்படி இருக்குன்னா, பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் பீச் அப்படியே அழகாக தெரியும். அவன் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா இப்போ ட்ராகனும், டேய் நான் போகிறேன்னு நீ என்ன என் ஆளா உன்னை இருக்க வச்சு அழகு பார்க்குறதுக்கு? போகிறேன்னா போன் தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை மச்சான், பண்ணுவியா? டே ட்ராகனா விளாண்டுட்டு இருக்காத. அவன் அவனுக்கு 1008 ஆசை இருக்கு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பண்ணுவியா மாட்டியா? உன்ட்ட என்ன நான் 10 லட்சம் பணம் கொடு, ஒரு குடி கடன் கொடு நான் கேட்டேன். ஆசை இருக்கு பண்ணுறேன்னு கேட்டால் பண்ணுறேங்கணும், இல்லை பண்ணலைங்கணும். சரிடா சொல்லு. அப்போ லக்ஸும், டேய் நம்மெல்லாம் கண்ணாமூச்சி விளாண்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ தயாங்கு டென்ஷன் ஆகுது. டேய் கண்ணாமூச்சி விளாடுறதுக்கு தான் நான் அங்கேருந்து இங்கே வரை கூப்பிட்டீங்களா? டேய் கண்ணாமூச்சிடா, கண்ணாமூச்சி ரே கண்டுபிடி யாரே விளாண்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? டேய் விளாண்டுட்டு இருக்காதீங்கடா, எனக்கு 1008 வேலை இருக்கு, கவலைப்படுறதுக்கான விஷயங்களும் நிறையா இருக்கு. நான் என்னடானா கண்ணாமூச்சி விளாட கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? டேய் ட்ராகனா என்னடா இவன்? அதான் லக்ஸி நானும் பார்த்துட்டு இருக்கேன். பார்ட்டி என்ன முன்ன மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு ஏக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. என்ன யாரை நினச்சி ஏங்குறாப்ல? நான் அவளை மறக்கணும் தான் இருக்கா, ஆனால் இவனுங்க வேற அவளே ஞாபகப்படுத்திட்டு இருக்கானுங்க. டேய் லக்ஸ் ட்ராகனா, உங்களுக்கு இப்போ என்ன கண்ணாமூச்சி தானே விளாடணும், வாங்க விளாட்லாம். யாரையும் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் மிஸ் பண்ணுறது தான் வெளியில் காட்டிக்க கூடாது. வெளியில் உங்ககிட்ட நான் காட்டிக்கவே கூடாதுடா. அப்போ தலைவன் யாரையும் மிஸ் பண்ணல. என்ன லக்ஸு உருட்டாமே என்ன உருட்டிட்டு இருக்கான்? இவன் முகரக்கட்டையை பார்த்தாலே பலான படமெல்லாம் மூஞ்சில் ஓடுமே. அப்போ லக்ஸும், எனக்கு புரியுதுடா ட்ராகனா, ஆனால் என்ன சில பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதான் அப்படின்னு வேணும்னே தயங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ட்ராகனா லக்ஸா, உனக்கு என்ன வேணுமோ டைரெக்டாக கேளு, ஆன்சரை சொல்லிவிட்டு நான் பாட்டில் விளாண்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணாம்பூச்சி ப்ளே பண்ணுறதெல்லாம் ஒரு மயிரா? நான் ஏதாச்சும் கேட்டுருவேண்டா. ஒழுங்கா என்னென்னு கேட்டு சொல்லுங்க, நான் போயிடுவேன். டேய் அந்த பொண்ணை மிஸ் பண்ணுறதானே, ஒத்துக்கோடா. டேய் மாமே சொல்லே, அந்த பொண்ணை மிஸ் பண்ணுறதானே? எனக்கு தெரியும், நான் தானியாவை நினச்சி கதறின மாதிரி இப்போ நீ ஒயினை நினச்சி கதறிட்டு இருக்க. அந்த பொண்ணு என் சிஸ்டர்டா, என் சிஸ்டர் அவன் நினச்சி தானே கதறிட்டு இருக்க. உனக்கு யார்டா சொன்னது ட்ராகனா அவள் நினச்சி கதறேன்னு? கிடையாது. அப்போ மிஸ் பண்ணுற, காதோலில் விழுந்துட்டடா நீனு, கர்மம் பிடிச்ச கன்றாவியான காதோல் விழுந்துட்டா மச்சான். அவ்வளோதான், திருப்பி நீ வர நினச்சாலும் அது உன்னை பிடிச்சி இழுத்துக்கும். அப்போ தாயாங்க யோசிச்சு பார்க்குறான், அவனுக்கு ஒயினோட மெமரிஸ் எல்லாம் வந்து போனத. இல்லை தயாங்கா, உன் ஹார்ட்டையும் மைனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா. கிடையாது, அவளை நீ மிஸ் பண்ணவே கிடையாதுடா. ஏய் தயாங், நீ அவளை மிஸ் பண்ணல அப்படின்னு எவ்வளோதான் லைக் அவன் மிஸ் பண்ணாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனே அந்த மாதிரி தேத்திக்கிறான். இப்போ இந்த சைடு ஒயன் அப்படியே தானியாவும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ஒயன் இந்த பிளாக் சாரியில் செம்ம அழகாக இருக்கு, அதுவும் பா ஃப்ரீ ஹேர் வச்சு ஒன் சைட் ப்ளீட்ஸ், பார்க்கவே செம்மையாக இருக்கு அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஏதோ ஒன்று குறையுது. என்ன தானியா என்னாச்சு, அசிங்கமாக இருக்கா எதுவும்? இல்லையே, ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒயனோட தலையில் வச்சு விடுறா. பர்ஃபெக்டாக இருக்குது தானியா, என் ஹஸ்பண்ட் கூடயே இல்லை, ஆனால் எதுக்கு இந்த பூவெல்லாம்? வேண்டாம் தானியா, நீ வச்சுக்கோ, எதுக்கு எனக்கு வச்சு விடுற? ஃபயன் நீ இப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசவே மாட்டேன். ஏன் தானியா அப்படி பண்ணுற? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைட் தயம், டேய் சபூத்ரேலாலாம் வாங்க அப்படின்னு இப்போ அவனே அப்படி இன்வால்வ் ஆகி கூப்பிடுறான். ஷிலன் விட்டா இவனுங்க வந்து நம்மளை அந்த மைண்டுக்கு கொண்டு போயிடுவானுங்க, அவளை மிஸ் பண்ணுறேன்னு ஏதாச்சும் சொல்லி கலாய்ப்பானுங்கன்னு. ஸோ அப்போ அவனுங்களுக்கு புரியுது. லக்ஸும் ட்ராகன் அப்படி ஒருத்தருக்கு கண்ணை காட்டிக்கிறாங்க. டேய் தயாங்கா, கீழே வர போய் ஒளிவோம், எங்களை வந்து தேடணும். டேய் அதுக்கு சாபூத்ரியில் நான் ஃபஸ்ட்டு அவுட் ஆகணும், அவுட் ஆகாமல் இருப்பேன், நான் போய் ஒளிவேன், அவுட் ஆன நீ தான் போயிட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ட்ராகனா
இது அவுட் ஆவன்னு நினைக்கிறேன். ஆ எப்படி அவன்? நானும் லக்ஸன் தான் ஆல்ரெடி பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்ரிச் போடுறாங்க. அப்போ லக்ஸ் அண்டு டிராகன் 2 பேருமே சொல்லி வச்சிருந்தனால ஒரே மாதிரியான பக்கம் ஹேண்டு திருப்புறாங்க. தயாங் மட்டும் அப்படியே வேற மாதிரி திருப்பிடுறான். ஒத்தா டிராகனா எப்புட்றா? எப்பயுமே நீ தானடா அவுட் ஆவ. என்னடா அதிசயமா இருக்கு. டேய் சம் மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ஸ் அட் எவ்ரி டைம்டா. டேய் அது எனி டைமு. சாரி மச்சான், எனி டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸும் சொல்லி கொடுக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். தயாங்க்கு ஒன்றுமே புரியல. அவள் போனதுலேருந்து எல்லாமே ஒரு மார்க்கமாக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு அப்படியே போய் ஒளியிறான். சாரி, ஐ மீன் அவங்கள ஒளிய வச்சுட்டு அவன் ஒரு மாதிரி நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். டே டிராகனா லக்ஸா ஒழுங்காக போய் ஒழிஞ்சிருங்க. அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கல்லாட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே அழுவணி ஆட்டம் ஆடக்கூடாது. உடனே மேலே கொடுப்பேன். டேய் மூடிட்டு கண்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஓடிடுறாங்க. பார்த்தா கீழே வர போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக தானியாவும் அயனும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ லக்ஸ் அண்ட் டிராகன் 2 பேரும் அவங்க கிட்ட போயிட்டு தானியா கூட்டு வந்துட்டியா, வாங்க போகலாம் அப்படின்னு மேலே கூப்பிட்டு போகிறான். ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. தானியா எங்கே போகிறோம்? நம்ம பீச்சுக்கு போகிறோன்னு தானே சொன்னேன். ஒயன் என்னை நம்பவில்லை. என்ன என்ன பண்ணுற? என்னை நம்பவில்லை ஒயன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தானியா அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஸோ கரெக்டாக தயங்க மேலே கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கீழே வந்து ஒயன் நின்றுட்டுருக்கா. என்ன என்ன பண்ணுறீங்க? ஒயன் அதாச்சும் மேலே மாடியில் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம், அதான் வா போகலாம். எதுக்கு? உன்னோட பர்த்டே அடுத்த மாதம் வருதுல்ல, ஏன் அது வரைக்கும் அங்கே கூட இருப்பியோ இருக்க மாட்டியோ, அதனால தான் ஒரு கேக் கட்டிங், வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் அதுவும் அப்படியே நம்பிட்டு வந்துடுது. மேலே போனான். அப்படியே தயாங்க அப்படியே திரும்பி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் குட்டி குஞ்சானுங்களா, 25 எண்ணிட்டேன், இன்னும் 5 தான், அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கோங்க. 26, 27, 28, 29, 30. தயாங் வர்றான் தயாங் வர்றான் தயாங் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே திரும்புகிறான். பார்த்தா வயன் அப்போ தான் கரெக்டாக மேலே வர்றா. ஸோ அவளுக்கு பின்னாடி அழகாக அந்த பீச்சு, அவள் தலை நிறைய மல்லிப்பூ, பிளாக் சாரீ, அந்த மூணோட அந்த வெளிச்சத்தில் வயனோட அந்த முகம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயனை தயங்க இப்போ தான் பார்க்குறான். பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். அவனே அறியாமல் அவனோட காலடிகள் அவளை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்போ தயாங்கோடப்பா உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற. அந்த பீச்சு, அந்த நிலா, இந்த காற்று எல்லாமே உன்னை கண்டு ஒரு மாதிரி பொறாம கொள்ளுது. உன்னோட அழகை பார்த்து இவ்வளோ நாள் எங்கடி இருந்த? ஏன் என்னை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி உன்னை தேட வச்ச? ஆனால் அதை தேடினாலும் யாருக்கிட்டையும் காட்டிக்காத மாதிரி ஆக்க வச்ச. ஏன்டி இதெல்லாம் பண்ணுற? தயோ எதுக்கு நான் இப்போ உங்களை பார்க்கணும்? எதுக்கு அவங்க கிட்ட என்னை கூட்டிட்டு வரணும்? அவங்கள விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கும் போது அவங்க எதுக்கு என்னை உங்க கூட சேர்த்து வைக்கணும்? ஏன் இது எதுக்குமே பதில் தெரியாமல் நான் அப்படியே போயிருப்பேனே, அப்படியே விலகி இருந்திருப்பேனே. இப்போ எதுக்கு நான் மறுபடியும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நிற்கிறா. அப்போ தயாங் அப்படியே வந்துட்டு ஒயன் இங்கே அப்படி வந்த அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாற்றமான குரலோட கேட்குறான். அப்போ ஒயனும் ஒன்றும் இல்லை, தெரியாமல் வந்துட்டேன், வழி மாறி போய் அப்படின்னு போக பார்க்குறா. தயாங்க்கு அவளை விடுறதுக்கு மனசே இல்லை. இப்போ விட்டோன்னா அவளை இனிமேல் எங்கேயுமே பிடிக்க முடியாதுன்னு அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஒயன் எங்கே போகிற? எங்கடி போகிற? தயாங் லீவ் மீ, நான் போகணும். என்னை நீ போன அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்கல்ல, இப்போ போகிறேன். அவங்ககிட்ட அகைன் நான் வரமாட்டேன் தயம். இட்ஸ் ஓவர், இட்ஸ் எனஃப். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணாக இருக்கிறதுக்கு பதிலாக அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை விடுங்க தயம் அப்படின்னு தயாங்கோட ஹக்லேருந்து அப்படியே விலக பார்க்குறா. ஆனால் தயாங் விடாமல் அப்படியே அவளை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். அவளோட அந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி லைக் ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலை தான் கொடுக்குது. இத்தனை நாளாக மிஸ் பண்ணது நான் தான். நீ தப்பாக இருந்துட்டேன், நான் தான் தப்பாக இருந்துட்டேன். உன்னை அப்படி எனக்கு பேசியிருக்கக்கூடாது, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திருக்கக்கூடாது, உன்னை மடியில் உட்கார வச்சிருக்கக்கூடாது, உன்னை கட்டி பிடிச்சிருக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு உன்னை விட்டுருக்கக்கூடாது. நீ உன்னை விட்டுருக்கவே கூடாது. திரும்பி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஒவ்வொரு நாள் நானே என்னை சமாதானப்படுத்திக்குவேன். இல்லை அவள் உனக்கானவ இல்லை, அவள் வேணான்னு. ஆனால் எப்போ தோணுதுடி இந்த செகண்ட் உன்னை இந்த சாரியில்
அதுவும் அந்த மல்லிப்பூவோட காதில் ஜும்காவோட பார்க்கும்போது எனக்கு தோணுது, இல்லை தயங்கா, சிவ தான் உனக்கு வேணும், இவன் மட்டும்தான் உனக்கு வேணும்னு தோணுதுடி. இதெல்லாம் ஃபேக் தயம், ஃபேக் ஃபேக் ஃபீலிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே உங்களோட மைண்டில் ஒரு ஃபேக்கான ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க தயம். இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. நான் நீங்கள் பொறுமையாக பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு போக பார்க்குறா. மறுபடியும் தயம் அவரோட இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே இந்த மொட்டை மாடி சவர் இருக்கும்ல, அங்கே உட்கார வச்சுக்கிறான். அவளோட இடுப்புலேருந்து கையை எடுக்கவே இல்லை. அப்படியே அங்கே தொட்டுட்டு அவளை இறுக்கமாக இடுப்போடு பிடிச்சிக்கிறான். அப்படியே ஒயன் ஒரு மாதிரி நெளியிறா. தயம், என்ன பண்ணுறீங்க? விடுங்க, என்னை விடுறதுக்கு மனசே வரல ஒயன். மன்னிப்பு கேட்கணுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு கீழே அவளோட கால் எடுத்து அவளோட காலில் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு, சாரி தயங்க, என்ன பண்ணுறீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே தயங்க மேலே எழுப்புறா. அப்போ கீழே டிராகன் அப்படியே தானியாக அவட முடி கூட விளாண்டுட்டு இருக்கான். ஏய், நீயும் அழகாக பூ வச்சுட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்திருந்தானா என்னைய சீமந்தத்துக்கு நீ வந்து எனக்கு பூ வச்சு விட்டுருப்ப. அப்படிலாம் இல்லடி. அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்க டிராகனை லக்ஸு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அந்த சைடு. அப்போ தயம் கிளியராக இருக்கான் வயனை விடக்கூடாதுன்னு. அப்போ வயனும், எதுக்கு 6 மாதம் கான்ட்ராக்ட் போட்டுட்டு பிரிஞ்சு போக போகிறோம், இதுக்கு ஃபேக்காக என்கிட்ட வந்து இப்படி கட்டி பிடிக்கணுமா? எனக்கு வேண்டாம், நீங்கள் என்ன விடுங்க போதும். 6 மாதம் இல்லை, லைஃப் லாங் நீ வேணும்னு தோணுது. அப்படியே ட்ராவல் பண்ணலாம். நீ பண்ணுற இந்த குறும்பு, சேட்டை, அந்த மீசை. தயம், எனக்கு ஒன்றும் மீசெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தான் இருக்குது மீசை. அப்படியா? நான் நல்லா உத்து பார்த்தேனேடி, அன்னைக்கு மீசை இருக்க மாதிரி தெரிஞ்சு போய் அன்னைக்கு நீங்கள் நான் முத்தம் கொடுக்க தான் வந்தீங்க. எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? நான் உங்கள் கூட தான் டூவா இதனடி புதுசா? அப்படின்னா உங்கள் கூட சண்டை நடத்தும், நான் பேச மாட்டேன் அப்படின்னு இறங்கி போக பார்க்கும்போது அவன் விடவே மாட்டான். அவன் தலையும் ஒரு மாதிரி லைக் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி அவளை விட்டுறவே கூடாதுடா, நீ விட்டோன்னா அவளை பிடிக்கவே முடியாது, இந்த மாதிரி பொண்ணை விட்டுட்டுலாம் நம்மளால இருக்க முடியாதுன்னு. அப்போது இப்போ விடுறீங்களா என்ன, இல்லைன்னா தானே அப்பா கிட்ட சொல்லி உங்களை உள்ள தள்ளி வச்சிருவேன். ஏய், என்னடி புருஷனை பார்த்து எப்படி பேசிகிட்டு இருக்க? ஓ, புருஷனையே அடுத்தவங்க அப்பா கிட்ட சொல்லி என்னை உள்ள தள்ளி வச்சிருவியா? ஐயோ, அப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா எங்கன்னு கேட்குமாடி? குழந்தெல்லாம் ஒன்றும் போறக்காது, நமக்குள்ளதான் எதுவும் ஆகலைல்ல. சி, நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன், என்னை விடுங்க அப்படின்னு போகும்போது தயங்க அப்படியே லாக் பண்ணிட்டு, என்ன போறியா? அப்போ நான் வேணாமா? சொன்னேன்ல அன்றைக்கி முத்தம் கொடுக்க தான் வந்தீங்க, ஆனால் மீஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டீங்கன்னு. ஆமாம், என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி என்னை ஈர்க்கிறடி, எல்லாமே ஒரு மாதிரி பக்கத்தில். அன்றைக்கெலாம் பார்க்க எப்படி இருந்தால் தெரியுமா, பின்னாடி எப்படியா ஆட்டிட்டு நடந்து போனியே. அதெல்லாம் சொல்ல வேணாம். ஏன், என் பொண்டாட்டி போனால் என் பொண்டாட்டி பற்றி தான் பேசுகிறேன், அடுத்தவன் பொண்டாட்டி பற்றி பேசினா தாண்டி தப்பு. ஆனால் தான் பொண்டாட்டிய அவனோட புருஷன் அணுவா ரசிக்கலாம், இன்ச் பை இன்ச்சாக ரசிக்கலாம். என்ன இப்பெல்லாம் பேசுகிறாரு? அன்னைக்கு கழட்டிட்டு அப்படியே கீழே கிடந்துச்சு. பார்த்தேன், எல்லாம் பெருசாக தான் இருக்குமோ? தயம், என்ன? பார்த்தேன்டி, அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பார்த்துருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களோட பார்த்துருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு பெருசுன்னு தெரியும்? என் கையும் அதையும் பார்த்தேன், என் கையளவு இருந்துச்சு. அப்போது 2 சைடும் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும்ல. அப்போ ஒயின்ட்லாம் ஒரு மாதிரி வெக்கமாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணமெல்லாம் சவக்குது. தானே வெயிட் பண்ணுவா, நான் போகணும், போங்க. அப்போ என் கூட வரமாட்டியா நம்மளோட வீட்டுக்கு? நான் ஏன் வரணும், நான் அதை உங்க கூட பரவாயில்ல, குழந்தை பெற்றுக்கிட்டு வேணா போட்டுக்கலாம், வா. வரமாட்டேன். அவள் எப்படி கூப்பிட்டா வருவேன்? வரலன்னு வச்சுக்கோ, தயங்க இவ்வளோ நாள் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேனோ அது எல்லாத்தையும் காட்டணும்ல. என்ன காட்டணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கா. அப்போ வரமாட்டேன் அப்படி தானே? அப்போ நான் செத்துடா, ஓகேவா? தயம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறா. இப்போ மட்டும் பயம் வருதுல்ல, போன்னு பக்கத்தில் இருக்கும்போது விரட்டி அடிக்கிறது, ஆனால் நான் போகிறேன்னு சொல்லும் போது அப்படியே பயந்துடுறது. நீங்களும் அப்படி தானே பண்ணீங்க, நான் பக்கத்தில் நான் கூட வரல, நீங்களாம் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு. சரி விட்ரி போனாடி, அது எதுக்கு இப்போ பேசிட்டு? இப்போ ஓகே தானே? ஓகே தான். புருஷன் கூட இல்லைல்ல,
கொஞ்சம் டூ தான், நிறைய டூ இல்லை. அப்போது அப்பா அம்மா விளையாட்டுக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? ஆ, என்னது தயோங் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட நெஞ்சு மேலே அடிக்கிறா. அப்போ தயங்கும் அப்படியே தூக்கிட்டு கீழே வரைக்கும் போகிறான். பார்த்தா டிராகன் தானியாவோட கையை பிடிச்சி பெசன்னு பிசைஞ்சிட்டு இருக்கான். அந்த சைடு லக்ஸு தலையில் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன இலவிடா இது, மேலே அவனுக்கு ஒரு ஆள், கீழே இவனுக்கு ஒரு ஆள். டேய் லக்ஸா, சிங்கிளாக இருந்து கட்ட பிரம்மச்சாரியாவே செத்துருவேன்னு நினைக்கிறேன்டா லக்ஸா. அப்போ தானியாவும் பார்க்குறான். டிராகனா என்ன ஒரு தூக்கிட்டு போகிறாரு? அவன் முன்னாடி அவன் தான் தூக்கிட்டு போவான், பின்ன அவனே தூக்கிட்டு போவான். நீ ஒரு நாளாச்சும் என்ன எப்படி தூக்கியிருக்கியா? அவன் தூக்கிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்போ நானும் பண்ணுறேன், வா வா அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போகிறான். டிராகனா எங்கள் அப்பாவை சொல்லி ஷூட் பண்ண சொல்லிடுவேன், இறக்கி விடுறா, இறக்கி விடு அப்படின்னு அவங்க 2 பேரும் செல்லமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தயங்க அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஓய் ஷார்டி உனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்தது? தானியா தான் வாங்கி கொடுத்தா. பா அப்போ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்துருக்கானுங்க அப்படின்னு அவனும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எவ்வளோ நாளாச்சு நம்மளோட இந்த பிளேஸை பார்த்து. ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த பிளேஸை, இந்த விண்டோ சைடு உள்ள வியூவை எல்லாத்தையுமே நானும் தான் மிஸ் பண்ணேன். காலங்காத்தாலே ஒரு வியூ கிடைக்குமே, ஷப்பா 2 மலையும் அப்படியே ஒட்டி போய். என்னது? ஒன்றும் இல்லடி, நான் சும்மா. இப்போ என்ன ஷாரடி அதுவும் கருப்பு கலரில் சாரி கொடுத்தது, அதுவும் தானியா தான். அவள் தான் கட்டிட்டு வர சொன்னான், பீச்சுக்கு போகிறோம் வான்னு. ஓ பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனாலாடி? ஆமாம். இப்போது சொர்க்கத்துக்கு போகலாமா? என்னது? என்ன வந்ததுலேருந்து பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. சொல்றி, சொர்க்கத்துக்கு போகலாமா? அது தயம் போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கூட அப்படியே தள்ளி விடுறா. ஆனால் தயாங் திரும்ப அவன் மேலே வந்துட்டு அவன் மேலே அப்படியே மொத்த வெயிட்டையும் போடுறான் ஒயன் மேலே. அப்படியே படுத்துட்டு ஒயனோட அந்த பூவை நல்லா ஒரு மாதிரி லைக் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அவள் கழுத்து பக்கத்தில் வந்து அவன் நாக்கு வச்சு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறான். ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. தயாங் அப்படியே நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. தயம் என்ன பண்ணுறீங்க? தயம் எப்படியே கத்துடி, என் பேரை சொல்லி கத்துட்டேரு, உன்னை ஸ்வர்க்கத்துக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போவேன். என்கிட்ட நரகம்னு ஒன்று இருக்கவே இருக்காது, ஒன்லி ஸ்வர்க்கம் தாண்டி அப்படின்னு அவன் மேலே போட்டிருந்ததெல்லாம் தூக்கி எரிஞ்சிருப்பான்ல. ஸோ எரிஞ்சதுமே அப்படியே மேலே உள்ளதையும் கழட்டிட்டு இப்படி பார்க்குறான். சொன்னேன்ல பெருசாக தான் இருக்குன்னு. தயங்க எதுக்கு அங்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிறா. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அன்னைக்கு உனக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே இது மேலே படுகணும்னு தாண்டி ஆசையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஸ்லீப். பொண்டாட்டியோட இது மேலே எப்படி குழந்த பிறந்தா பால்லாம் கொடுப்பியா? தயோ என்ன நீனு அப்படின்னு தயாங்கோட காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கா. அப்போ அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே தயாங்கோ அவளோட காலுக்கு நடுவில் வந்துட்டு அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்வர்க்கத்துக்கு போய்க்கிறாங்க. அப்போது அட்லாஸ்ட் தயாங்க அப்படியே அவளோட மல்லிப்பூ எல்லாம் கசக்கி எரிஞ்சிடுறான். என்னது இது? இப்போதான் தானியா வாங்கி கொடுத்தா. என்ன பேசுறதுக்கு எனர்ஜி இல்லையா? போயிட்டு எனர்ஜி டானிக் வாங்கிட்டு வருவா. தயம் அடி வாங்குவீங்க, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு எனர்ஜி இல்லையாமா. ஓ என்ன பாதி தான் போச்சு அதுக்குள்ளேயுமா? தயம் அடி வாங்க போறீங்க அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி தெம்பே இல்லாமல் பேசிட்டு அப்படியே தயாங்கோட நெஞ்சு மேலே படுத்துக்கிறா. சரி, எப்போ என்னை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லுங்க? நான் மிஸ்லாம் பண்ணலடி. அப்போ மிஸ் பண்ணவே இல்லையா என்ன? நான் எங்கே உன்னை மிஸ் பண்ணேன், அதெல்லாம் மிஸ் பண்ணவே இல்லை. அட பாவி, அப்போ நான் தான் உன்னை நம்பி ஏமாத்திட்டேனா? அப்படியா? அச்சோ, நான்லாம் மிஸ் பண்ணலடி. அப்போ இப்போயும் உன் கூட நான் டூ தான், நான் பேசவே மாட்டேன், நான் தானியாக கூடயே போகிறேன் அப்படின்னு அப்படி எழுந்துக்க பார்க்குறா. அப்போ தான் ஞாபகம் வருது அவள் எதுவுமே போடலன்னு. போடி போ, எல்லாரும் பார்ப்பாங்க போ, நான் மட்டும் பார்த்தது எல்லாரும் பார்த்துருவாங்கடி. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மேலே உருவிடுறா. அப்போ தலைவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இது இன்னும் அடங்காது, உன்னை பார்த்துருச்சுல எப்பயுமே அடங்காதுடி அப்படின்னு அப்படியே அந்த போர்வையோடு அவளை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே மறுபடியும் ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, இந்த 1 ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ 3 ஷாட்டோட ஃபைனல் பார்ட்டை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதை மட்டும் சொல்லிடுங்க, லைக் பாக்ஸர் மாமா மட்டும்தான் இனி அடுத்த பார்ட் போட வேண்டியது இருக்குது.
எஃப்எஃப் எல்லாம் தவிர மற்ற எதுலேயுமே வந்து மிச்சம் ரிமைனிங் பார்ட்லாம் இல்லை. ஐயராத்த அழுகி நான் போட வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் இருந்துச்சு. ஸோ இதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 ஷாட் மாதிரியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன் ஷாட்டில் பாதி பார்ட் அதெல்லாம் இல்லைடா. எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐ மீன் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன்னு சொல்லி இன்னும் போடாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு மறக்காமல் ரிமைண்ட் பண்ணுங்கள். ஓகே பாஸ்டோஸ், இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அக்கா கொஞ்சம் அந்த மாதிரி இதுவும் வைங்க 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 அப்படிலாம் சொல்கிறீங்க. கொஞ்சம் வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் அது மட்டுமே வைக்க முடியாதுல்லடா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ நீ கேட்ட மாதிரி கொஞ்சமாச்சும் வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி வரவே வராது அப்படிலாம் கிடையாது. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டயத்தில் கொடுப்பேன். நீங்களே கா அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ பாருங்க, ஓகேவா? ஸோ அது வரைக்கும் லவ் யூ டூவியாக போகும்போது லவ் யூ டூவியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எஸ், மறக்காமல் வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் வரும்டா. அதை மறக்காமல் பாருங்கள். அது டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் மஸ்ட்டு வாட்ச் அந்த இதை பார்த்துருங்க. அப்புறம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஹைப் ஆப்ஷனே கொஞ்சம் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் அப்படியே மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு கொடுத்துருங்க. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.